திட்டம் வந்து 13 லட்சம் மரம் நட்டு முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 7 வருஷத்துல 700 விவசாயியோட சந்திச்சிருக்கோம். திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள தனியார் காலி இடங்கள்ல வருஷம் 2 லட்சம் மரம் வச்சிட்டு இருக்கிறோம். இது வந்து கிளாசிக் போல நிறுவனம் எப்படி நடக்குதோ கிட்டத்தட்ட வனத்துக்குள் திருப்பூரும் அதே இம்பார்ட்டன்ஸோட அதே சீரியஸ்னஸோட தொழில் மாதிரி நடக்குது திருப்பூர். ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் என்ற தொழில்நுட்பம் வந்து முதல்ல செயல்படுத்தினதும் எங்க நிறுவனம் தான். இது வந்து தமிழ்நாட்டுக்கே பெருமைங்க. 2011 திருப்பூர்ல வந்து இருந்த 734 டையிங் ஃபேக்டரி க்ளோஸ் பண்ண அன்னைக்கு நாங்க மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணோம். வீட்டுக்கு வந்து வெளியே காய்கறி வாங்கி இன்னைக்கு 4 வருஷம் இருக்கும். அதோட பியூட்டி என்னன்னா சொந்த பந்தம் நட்டு எல்லாருக்கும் காய கொடுத்து அனுப்புறோம். அதுல உறவு மேம்படுது பாருங்க. அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் எத்தனை கோடி பணம் கொடுத்தீங்கனாலும் வராது. உழவே தலை என்ன அழகான பேர். வள்ளுவர் சொல்லிட்டு போன அவ்வளோ குரல்ல உழவு அதிகாரத்துல முதல் குரல் எடுத்து அதுல கடைசி வார்த்தை. வள்ளுவத்தை படிச்சவங்களுக்கு அதனோட ஆழம் புரியும். எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுக்கு அப்புறம் 3வது குரல்ல சொல்றாரு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்வர். அதனோட அர்த்தமும் நமக்கெல்லாம் தெரியும். உழவு செஞ்சு தானியம் பயிர் விளைவிக்கிறவங்க தான் வந்து முன்னாடி டாப்பு. மிச்சம் எல்லா தொழில் பண்றவங்களும் உழவனுக்கு பின்னாடி தொழுதுண்டு பெண் செல்வர். தொழுதுன்னா வணங்கி பின்னாடி போவாங்கன்ட்டு. இன்னைக்கு நிலைமை அப்படிங்களா இருக்கு. நம்ம விவசாயிகளை வந்து வணங்கி தொழுது அப்படியா மதிக்கிறோம்? எங்க ஃபேமிலியில நடக்கிற ஒரு விஷயம், குடும்பத்துக்கு சொந்தமான தோட்டங்கள் வந்து கடைசி சித்தப்பா பார்த்துட்டு இருக்காரு. 2 மாதம் ஒரு தடவை வீட்டுக்கு வருவார். எல்லாம் நலம் விசாரிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு காஃபி சாப்பிட்டோன்னே, ராமு நான் கிளம்புறேன்பாரு. சரிங்க சித்தப்பா. மறுபடியும் அழுத்தமா, ராமு நான் கிளம்புறேன் அப்படிம்பாரு. அந்த 2வது வார்த்தையோட அழுத்தம் ஏதோ பண நெருக்கடியில் இருக்கிறாரு அப்படிங்கிறதோட அர்த்தம். குரல் தழுதழுக்கும் அது சொல்லும்போது. மகன்கிட்ட காசு கேட்கறதுக்கு கௌரவ பிரச்சனை. அப்போ வந்து நான் ஏதோ ஒரு பணம் எடுத்து அவர் பாக்கெட்டில் வைக்கணும்னு அர்த்தம். இதுதான் இன்னைக்கு விவசாயியோட நிலைமை. இது தெரிஞ்சு இதுக்கு ஒரு முயற்சி எடுத்து இவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இந்திய தொழில் வர்த்தக சபை கோவை 4 வருஷமா வந்து உழவே தலைன்னு இதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்து இன்னைக்கு வந்து 500-600 பேர் ஒரு இடத்துல சங்கமமாக்கி இதை நடத்திட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வந்து என்னோட முதல் கண் வணக்கம். உங்க பாதம் தொட்டு வணங்கிக்கிறேன். இது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. 500 விவசாயி ஒரு இடத்துல கூட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அடிக்கடி செஞ்சிட்டு இருக்கிறதுனால சொல்றேன். நம்ம மேன்செஸ்டர் ஆஃப் சவுத்துன்னு கோவைக்கு ஒரு பேர் உண்டு. எப்படி அந்த மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் வந்துச்சுங்க? இங்க இருந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இங்க வந்துச்சு. இங்க இருந்த காட்டன் அன்னைக்கு வந்து அவ்வளவு சூப்பரா பருத்தி விளைஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ பருத்தி விளையிறதுக்கு என்ன வேணும்? பிளாக் காட்டன் சாயில் வேணும், நல்ல மழை நீர் வேணும். அது 2ம் இருந்துச்சு. கடந்த ஒரு 30-40 வருஷத்துல இப்ப மேன்செஸ்டர் ஆஃப் சவுத்துன்ற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் இங்கிருந்த திண்டுக்கல் போயிடுச்சு. இங்கிருந்த பருத்தி மறைஞ்சு போச்சு. ஆனா நம்ம பொருளாதாரத்துக்கு வேற பல தொழில்கள் வந்துருச்சு. இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து கிரைண்டர், பம்பு, என்ஜினியரிங், ஆட்டோமொபைல், இன்னும் எத்தனையோ இப்ப டிஃபென்ஸ் காரிடார்ல இருந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இன்னைக்கு இல்லாத விஷயம் இல்லை. சொல்லப்போனா சென்னையை விட வந்து வாழ்றதுக்கு வந்து ஒரு அருமையான நகரம்னா எல்லாருமே கோயம்புத்தூர் தான் செலக்ட் பண்ணுவோம். ஆனா நம்மளோட வேர்களை மறந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தாக்கம், விவசாயத்தை கை விட்டுட்டா வந்து எதிர்காலம் என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வி நிச்சயமா ஒரு பயத்தை தான் ஏற்படுத்துது. நம்மில்ல இது வந்து இன்னைக்கு நிகழ்வுக்கு முனைவர் பாலமோகன் ஐயா, முனைவர் பாலசுப்ரமணியம் ஐயா, ஜான் கென்னடி சாரு, மணிசுந்தர் ஐயா, ராமன் ஐயா, சரவணன் ஐயா, இவங்கள மாதிரி முனைவர்கள் ஆளுமைகள் இருக்கிற இடத்துல என்ன மாதிரி ஒரு சின்ன பையனை ஏன் மேடை ஏத்துனாங்கன்னு எனக்கு புரியல. இருந்தாலும் ஏன்னா அவங்கள மாதிரி வந்து பட்டறிவும் இல்லை, படிப்பறிவும் இல்லை, இருந்தாலும்
வனிதாக்கா வந்து என்னை கூப்பிட்டு நீ மேடை ஏறுன்னு சொன்னா ஏதோ காரணத்தோடு தான் பண்ணியிருக்காங்கன்னு புரியுது. வனத்துக்குள் திருப்பூர் திட்டம் வந்து 13 லட்சம் மரம் நட்டு முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 7 வருஷத்தில் 700 விவசாயியோட சந்திச்சிருக்கோம். முக்கியமான விஷயம் வந்து வருஷம் 100 விவசாயிய சந்திக்கிறோம். ஒருத்தரோடையும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உரையாடல் இருக்கும். எங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வனத்துக்குள் திருப்பூருக்கு தான், பாதி சனிக்கிழமையும் வனத்துக்குள் திருப்பூர் ஆயிடுச்சு. இது மாதிரி நிகழ்வில் ஒரு தேடல் வந்து நாங்கள் 1 லட்சம் மரம் வைக்க முடியுமா. இந்த மாடல் வந்து தனியார் காலி இடங்கள், வேலி அமைப்புள்ள தனியார் காலி இடங்கள்ல மரம் வைக்கிறது. முதல் வருஷம் வனத்துறை கொடுத்தாங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஏன்னா கலாமையா இறந்தோன்னு அறிவித்த திட்டம், ப்ரீ பிளான் எல்லாம் இல்லை. ஸோ முதல் வருஷம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து சாப்லிங்ஸ் கொடுத்தாங்க, எல்லாம் ரேண்டமாக வச்சாச்சு. அதில் சில அனுபவங்கள், ஏன்னா அவங்க வந்து வனத்துறையில் எப்படின்னா சென்னையில் டிசைட் ஆகும் என்ன ஸ்பீசிஸ் ரைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. அதனால் அவங்க நீர் மருந்து கொடுப்பாங்க, நீர் மருந்தை கொண்டு போய் நாங்கள் வந்து வனாந்தரத்தில் வைப்போம், ஃபெயில்யூர்ஸ் வரும். ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் வந்து நர்சரி எங்கே அந்த முதல் வருஷம் அனுபவத்தை வச்சு 2வது வருஷம் 3வது வருஷம் 4வது வருஷம் இப்போ வந்து வருஷம் 2 லட்சம் மரம் வந்து திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள தனியார் காலி இடங்களில் வருஷம் 2 லட்சம் மரம் வச்சிட்ருக்குறோம். இது வந்து நடராஜன் நான் சொன்ன மாதிரி இது கிளாசிக் போலோ நிறுவனம் எப்படி நடக்குதோ கிட்டத்தட்ட வனத்துக்குள் திருப்பூரும் அதே இம்பார்ட்டன்ஸோட அதே சீரியஸ்னஸோட தொழில் மாதிரி நடக்குது திருப்பூரில். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 குழு, இப்போ நேற்று 4வது ஒன்று துவங்கிட்டோம். அப்போ 4 குழுன்னா 4 ஜேசிபி வேணும், 4 பிக்கப் வேணும், ஒரு குழுக்கும் 10 பேர் ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் வேணும். வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய் செலவாகுது. இந்த 1.5 கோடி ரூபாயும் வந்து திருப்பூர் தொழிலதிபர்கள் கொடுக்குற ஜெனரஸ் டொனேஷன்ஸ் கான்ட்ரிபியூஷன். அதனால இது ஏன் சாத்தியம்னா திருப்பூர் தொழிலதிபர்கள் கொடுக்கறதுனால சாத்தியம். ஆத்தக்கெடுத்தம் அப்படிங்கிற ஒரு பெருமை திருப்பூருக்கு உண்டு. ஸோ நாங்கள் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தமாக தான் இதை பண்ணுறோன்னு சொல்கிறதுல வந்து வெக்கமே படுறது இல்லைங்க. ஏன்னா 1983 84 தான் வந்து இந்த சாயப்பட்டறை வந்தது. அன்னைக்கு தண்ணி அபண்டண்ட்டாக இருந்துச்சு, தொழில் வந்துச்சு. அன்னைக்கு வந்து அரசாங்கத்துக்கிட்டையும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேயும் வந்து தெளிவான வழிகாட்டுதல் இல்லை ஒரு தண்ணி எப்படி ட்ரீட் பண்ணணுன்னு. ஸோ முதல் கட்டமாக வந்து அரசாங்கம் என்ன சொன்னாங்க, கலரை பிரிங்கன்னு சொன்னாங்க. கலரை பிரிச்சிட்டோம். அடுத்தது வந்து அதில் இருக்கிற உப்பு வந்து உப்பு தண்ணியை வெளியே விடாதீங்க, உங்கள் லேண்டுக்குள்ளேயே ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உப்பு தண்ணியை வந்து அடர் உப்பு அது வந்து வெளியேறும்போது டிடிஎஸ் வந்துங்க 10,000 to 12,000 இருக்கும். அதை விட்டு சவுக்கு வளர்த்தோம். சவுக்கு வளர்த்த பின்னாச்சு ஒரு ஃபேக்ட்ரிக்கு சுற்றி இருக்கிற ஒரு 2 கிலோமீட்டர் வந்து தண்ணி நிலத்தடி நீர் கெட்டு போச்சு. அப்புறம் கவர்மெண்ட் சொன்னாங்க, நீ வந்து கலரை ரிமூவ் பண்ணு, உப்பு தண்ணி உன் லேண்ட்லேயும் விடாத அப்படின்னு சொல்லி. சரி, அப்போ நாங்கள் எப்படி தொழில் நடத்துறதுன்னு கேட்டப்போ அரசாங்கத்திட்டையும் தீர்வில்லை, தனியார்கிட்டையும் தீர்வில்லை. 2004 வந்து ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ்ன்ற ஒரு தொழில்நுட்பம் உலகளாவிய அளவில் வந்துச்சு. இட்டாலியிலிருந்து அந்த தொழில்நுட்பத்தை வந்து முதல்ல எங்கள் நிறுவனத்தில் தான் செயல்படுத்தணும். 2004 3 கோடி ரூபாய் செலவு. அந்த டெக்னாலஜி ஃபெயிலியர். 3 கோடி பேங்க்கில் லோனை வாங்கி போட்டு 2005 டெக்னாலஜி ஃபெயிலியர். சொன்னால் பேங்க்காரங்க கோச்சுக்குவாங்க, பேனிக் ஆவாங்க. அதனால் மறுபடியும் டாப் அப் லோன் எல்லாம் வாங்கி 2005 ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ்ன்ற தொழில்நுட்பம் வந்து முதல்ல செயல்படுத்தினதும் எங்கள் நிறுவனம் தான். இது வந்து தமிழ்நாட்டுக்கே பெருமைங்க. 2011 திருப்பூரில் வந்து இருந்த 734 டையிங் ஃபேக்ட்ரி க்ளோஸ் பண்ண அன்னைக்கு நாங்கள் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணோம். ஏன்னா 2005 ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி வச்சதுனால. ஆனால் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு அங்கமாக இயங்கிட்டு இருக்கோம். ஊரே தண்ணி விடும்போது ஆறு கெட்டது. டவுன் ஸ்ட்ரீமில் ஈரோடு கரூர் விவசாயிகள்லாம் வந்து மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளானாங்க. அதனால் அவர் நடராஜன் சொன்ன மாதிரி எங்கே தொலைச்சோமோ அங்கேயே தான் தேடணும், கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு முயற்சியாக தான் இந்த வனத்துக்குள் திருப்பூர் திட்டம் துவங்குச்சு. எங்கள் குழுவில் ஒரு 500 வாலண்டியர்ஸ் இப்போ இருக்காங்க. தினம் இந்த மரம் வளர்ப்பே வந்து ஒரு தொழிலாக வேள்வியாக பக்தியோடு செய்கிற வாலண்டியர்ஸ் வந்து இப்போ ஒரு 500 பேர் இருக்காங்க மாவட்டம் ஃபுல்லாக, திருப்பூர் மாவட்டம் ஃபுல்லாக. இதில் ஒரு வாலண்டியர் அவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கார், தொழில் பண்ணுறாரு. ஒரு 8 மாதம் ஸ்காட்லாண்டில் இருப்பார், 4 மாதம் அங்கே பனி. இந்த வின்டர் டைமில் மட்டும் குளிர் பிரதேசப்போ மட்டும் வருஷத்தில் 4 மாதம் ஈரோடு வருவார்.
அவர் வந்து ஒரு ஹைட்ராலஜிஸ்ட். அவர் வந்து நீரியல் நிபுணர். அவர் தண்ணின்ட்டு நிறைய ஸ்டடி பண்ணுறார். அவர் வந்து ஒரு 15 வருஷம் டேட்டா வச்சிருக்காரு. 15 வருஷம் தரவுகள். ஈரோடுல வருஷம் கேன்சர் பேஷண்ட் எவ்வளவு அதிகமாகறாங்கன்ற ஒரு டேட்டா வச்சிருக்காரு. ஸோ ஏன் ஈரோடில் கேன்சர் பேஷண்ட் அதிகமாகறாங்கன்னு அடுத்த கேள்வியை கேட்கும்போது, இந்த காவிரி கரையில் ஏகப்பட்ட தொழிற்சாலைகள், தோல் பதனிடும் தொழிற்சாலைகள், டேனரி ப்ராசஸிங்கில் வந்து வெளியேறது வந்து ஹெவி மெட்டல்ஸ். நீங்கள் லெட்டு, கேட்மியம், மெர்க்குரி இது மாதிரி வந்து ஹெவி மெட்டல்ஸ் வந்து வெளியேறது வந்து எந்த ப்ராசஸ்லையும் அதை ஃபில்டர் பண்ண முடியாத ஹெவி மெட்டல்ஸ். ஸோ அதுக்கு டவுன் ஸ்ட்ரீமில் ஈரோடுக்கு தண்ணி எடுக்கிறது, திருப்பூருக்கு தண்ணி எடுக்கிறதெல்லாம் வந்து இருக்குது. மக்கள் வந்து அந்த தண்ணியை குடிக்கும்போது நம்மளை அறியாமல் அந்த ஹெவி மெட்டல்ஸ் வந்து நமக்குள்ளேயும் போகுது. இதெல்லாம் கேன்சரோட காரணின்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஒரு டேட்டா வச்சுருந்தார். ஆச்சரியம், பயம். ஏன்னா திருப்பூரோட 3வது குடிநீர் திட்டமும் ஈரோட்லேருந்து தான் வருது. எங்களுக்கு அதே தண்ணி தான் எங்களுக்கும் வருது. ஸோ என்ன தீர்வுன்னு கேட்டோம். இனி வந்து பழைய காலம் மாதிரி மழைநீர் சேகரிப்பும் மழைநீர் குடிக்கிறது தான் தீர்வுன்னு சொன்னார். இன்னைக்கு திருப்பூரில் வந்து இந்த 2 வருஷத்தில் ஒரு 150 வீடுகள் மழைநீர் சேகரிப்பு வந்து எங்களோட குடிநீருக்கும் எங்களோட சமையல் தேவைக்கும் மழைநீர் தான். இது ரொம்ப சாதாரண ஆயிடுச்சுங்க இப்போ. ஸோ முதல் ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருந்தோம், இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரீமை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். இதில் மறுபடியும் வள்ளுவர் சொன்னது தான் மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது. உருபசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது எழுவது நாடுன்னு சொன்னாங்க. முதல்ல உருபசி, அதுக்கு நம்ம எல்லாரும் உழைச்சிட்டு இருக்கிறோம் இந்த என்சான் வயிற்றுக்கு. ஓவா பிணியம், அதாவது தீராத நோய் இருக்கக்கூடாதுன்றதும் வள்ளுவம் சொன்னது. உங்கள் உளவே தலையோட எக்ஸ்டென்ஷன் தான் அது. அந்த விஷயத்தில் வந்து மணிசுந்தர் ஐயா கிட்ட என்னோட வேண்டுகோள் வந்து ஃபார்மிங் இன்க்ரீஸ் பண்ணுறது கூட கொஞ்சம் ஆர்கானிக் ஃபார்மிங்கும் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணால் நல்லா இருக்குங்கிறதையும் ஒரு கோரிக்கை அங்கே வச்சுக்கிறேங்க. இந்த 700 விவசாயிகள் சந்திப்பில் வந்து நாங்கள் வருஷம் வந்து ஒரு 200 ஏக்கர் பூமி கிடைக்கும் அப்படின்னு நினச்சா எங்களுக்கு 500 ஏக்கர் பூமி கிடைச்சிச்சு. ஏன் இவ்வளவு பேர் விவசாயத்தை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று கூலியால் சிரமம், இப்போ மணிசுந்தர் அண்ணா சொன்னது. இன்னொன்று வந்து ரெமுனரேஷன். நீங்கள் விளையும் போது வந்து தக்காளிக்கு விலையில்லை, வெங்காயத்துக்கு விலையில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு தீர்வு என்னன்னு திருப்பி யோசித்தோம். ஒரு விவசாயி சொன்னார், என்னங்க வரும்படி உரம் கிடைக்குமோ பூச்சி மருந்துக்கு சரியாக போயிடும், நமக்கு என்ன மிஞ்சுதுன்னு சொல்லி. அப்போ முன்னாடி எப்படி பண்ணாங்க அப்படின்னு மறுபடியும் தேடல் துவங்கினப்போ தான் நம்மாழ்வார் ஐயாவோட வழிமுறைகளும் இயற்கை வேளாண்மையும் புரிபட்டது. இவங்க இன்ஸ்பயர் ரேவதி மேடம் போன வருஷம் உங்கள் இதில் பேசுனாங்க. ஸோ அவங்கள வச்சு தான் வந்து அறப்பொருள் வேளாணகம்னு ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் ஸ்கூல் ஒன்று ஆரம்பித்தோம். அது வந்து பசுமை விகடனோட இணைஞ்சு 2 மாதம் ஒரு தடவை இது மாதிரி ஒரு நிகழ்வு பண்ணிகிட்டு இருக்கோம். நாட் ஆன் திஸ் ஸ்கேல். ஒரு பேட்சுக்கு வந்து 40 மாணவர்களை எடுத்து பண்ணுறாங்க. தமிழகத்தின் ஆகச்சிறந்த வல்லுநர்கள் வந்து தொடர்ந்து பயிற்சி கொடுத்துட்றாங்க. இது வரைக்கும் ஒரு 200 பேர் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஒரு 30 பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல் அக்ரோப்ரனர்ஸாக மாறியிருக்காங்கங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். மரம் வளர்ப்பை சொல்லும்போது வந்து எங்களோட வனத்துக்குள் திருப்பூர் மாடலில் வந்து விவசாயி ஒருத்தர் வந்து இந்த மரம் வைக்கணும்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டா ஒரு டீம் முதல்ல போய் இடத்த சர்வே பண்ணுவாங்க. எங்களோட ஒரே கோரிக்கை வந்து வேலி இருக்கணும், ஒரு மினிமம் வாட்டர் சப்போர்ட் இருக்கணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. அது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த டீம் வந்து அந்த சாயில் டெஸ்டிங் முடித்த உடனே அந்த மண்ணுக்கு என்ன சரியாக வருங்கிறது 7 வருஷத்தில் ஒரு அனுபவம் இருக்குது. நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஒரு 90% வந்து டிம்பர் ஸ்பீசிஸ் தான். ஏன்னா ஒரு 20 வருஷம் 15 வருஷமாவது அந்த கிராப் அங்கே இருக்கும். எங்களோட பெரிய நோக்கம் வந்து ஏர் பொல்யூஷன், அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதனால் வந்து ஷார்ட் டேர்ம் கிராப் சவுக்கு மாதிரி 3 வருஷத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணுறதை வச்சுட்டாங்கன்னா 3 வருஷத்தில் வெட்டிடுவாங்க. திருப்பி அன்னைக்கு இன்னொரு சிவராமன் இருக்கணும், நான் இருக்கணும், இல்லை இன்னொரு சிவராமன் இருக்கணும். நடவுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து லாங் டேர்ம் கிராப் ஒரு 10 இயர்ஸ் எபோவ் கிராப் தான். கிட்டத்தட்ட ஒரு 70 ஸ்பீசிஸ் வந்து நாங்கள் வச்சிட்ருக்கோம். அதில் ரொம்ப அதிகமாக நடுறதுங்கிறது ஒரு 10 வகையான மரங்கள் அதிகம் நடவு.
எங்களுக்கு வந்து ஆஸ்தான குரு வந்து பாலா சார் தான். அடிக்கடி நிறைய சண்டைகள், டிபேட்டுகள் வந்து அடிக்கடி வரும். போன வாரம் கூட வந்து, சார் மீலியா டூபியா வச்சோம், இதில் வந்து ஹார்வெஸ்ட் முடிஞ்சிருச்சு 4 வருஷத்தில், ஆனால் அந்த வேர் தொகுப்பை வந்து அகற்றவே முடியல. மலைவேம்பு வைக்கிறோம், மலைவேம்பு வந்து ஹார்வெஸ்ட் முடிஞ்சது, ஜேசிபி வச்சு வேற தோண்டி எடுத்தாச்சு. எடுத்துட்டு விவசாயி அடுத்த பயிர் பண்ணுறாரு. ஆனால் கருகாப்பில் செடி மாதிரி காடேகம் மலைவேம்பு முளைச்சி நிற்கிது. இப்போ ஆல்ரெடி அங்கே அடுத்தது வந்து செம்மரம் அதுக்குள்ளே இருக்குது, அதுவும் 5 வருஷம் ஸ்டாண்டிங் கிராப். இப்போ வந்து முனைவர் சொல்கிறாங்க, இல்லைங்க ஜேசிபி வச்சு தோண்டி தான் எடுக்கணுங்கன்னு சொன்னால், இதை தோண்டினா செம்மரம் அடிபடும். இப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்டால், இது மாதிரி அயலந்தஸ் வச்ச சார் விவசாயி ஒருத்தர் கூப்பிட்றாரு, என்னையா மரத்தை வச்சு கொடுத்துட்டு போனால் பூரா கம்பளி பூச்சியாக ஊறுது, நீ கிளம்பி வாணின்னு காலையில் கூப்பிட்றாரு. பாலா சாரை கூப்பிட்டு, சார் என்ன சார் பிஎம் மரம் சொன்னீங்க, பூரா கம்பளி பூச்சி வருதுன்னா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது ஒரு வாரத்தில் போயிடும், அந்த சீசனுக்கு வரும், ஒரு வாரத்தில் போயிடும். சரி, ஒரு வாரத்து வரைக்கும் விவசாயி யார் சமாளிக்கிறது, அவர் வீடு பூரா கம்பளி பூச்சின்றாரு. இது மாதிரி பல அனுபவங்கள் தினம் விவசாயத்தில் லாபம் இல்லை, சிரமம் அப்படின்னு சொல்ற தொடர்புல தொழிலில் இருக்கிறவங்க, நம்ம விவசாயம் பண்ணுனா கட்டுப்படியாகாது, லாஸ் வரும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. என்னோட அனுபவம் சற்றே மாறுபட்டது. ஒரு 5 இடத்துல ஃபார்ம் வச்சுருக்கேங்க. எல்லாமே வந்து ஒரு 6 ஏக்கர் டு 10 ஏக்கர் இந்த சைஸ். ஒரு 6 ஏக்கர்லேருந்து 10 ஏக்கர் வந்து ஒரே ஒரு ஃபேமிலி உள்ள வீடு கொடுத்து வச்சுருந்தோம்னா மேனேஜபிள். அது வந்து டிம்பர் கிராப்போ ஹார்டிகல்ச்சர் கிராப்போ இருந்தால், நான் மார்க்கெட் வெஜிடபிள்ஸ் சொல்லலை. அதில் வந்து முதல் 3 வருஷம் மரம் வளர்க்குறோம், அப்புறம் 4வது வருஷம் வந்து அதுக்குள்ளே மாடு வாங்கி விட்டுறோம். ஸோ இப்போ என்னோடய ஃபார்ம் எல்லாம் வந்து செல்ஃப் சஸ்டைனபிள் ஃபார்ம்ஸு. இந்த 3 வருஷத்துக்கு 2 கண்ணுக்குட்டி இறங்கிடும். கரெக்டுங்களா சார்? மாடு வளர்ப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், 3 வருஷம்னா 2 கண்ணுக்குட்டி கிடைச்சிரும். ஸோ ஒரு தோட்டத்துக்கு ஒரு 10 மாடு இருந்துச்சுன்னா, அந்த மாட்டோட வருமானத்தை எடுத்து அந்த தோட்டக்காரரோட சம்பளத்துக்கு அதுக்கு அது சரியாக போயிடுது. அதில் வர்ற ஃபார்ம் பெனிஃபிட்ஸு நமக்கு மிச்சம். உதாரணத்துக்கு சிட்ரஸ் ஃப்ரூட், எந்த ஃப்ரூட்டை வச்சிங்கனாலும் அது மாடு கடிக்காது. எலுமிச்சையே மாடு கடிக்காது, நெல்லிய மாடு கடிக்காது, அத்திய மாடு கடிக்காது. இது மாதிரி மாடு கடிக்காத ஸ்பீசிஸ் செலக்ட் பண்ணிட்டால், இந்த மாட்டோட சாணமும் அது எந்நேரம் அருகம்பில் முளைச்சிட்டே இருக்கும், எந்நேரம் வந்து நம்ம கொழுக்கட்டாம்பில் முளைச்சிட்டே இருக்கும். ஸோ அது கொழுக்கட்டாம்பில் சூப்பர் கால்சியம், மாடும் சூப்பராக இருக்குது, கண்ணுக்குட்டிக்கு நோய் வர்றதில்லை. இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு 60 மாடு கண்ணுக்குட்டி இருக்குதுங்க என்னோட நிர்வாகத்தில். இதில் வந்து ஒரு 20 எண்ணெய் காங்கயம், ஒரு 20 கிர்ரு, மிச்சம் 40 வந்து நம்ம ஜெர்சி. 60 மாட்டுக்கு சேர்ந்து ஒரு வருஷத்துக்கு டாக்டர் செலவுன்னு எடுத்தால் ஒரு 15,000 ரூபாய் கொடுத்தா அதுவே அதிகம். டாக்டர் புண்ணியமூர்த்தி ஐயாவை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேருக்கு டாக்டர் புண்ணியமூர்த்தி சார் தெரியுங்க? ஆமாம், அந்த புண்ணியமூர்த்தி ஐயா வைத்தியம்தாங்க. வெத்தலை, குறுமிளகு, கத்தாழை, இது மாதிரி சில ஐட்டங்கள் அருமையாக கேட்குது. இந்த மாட்டுக்கு செலவில்லாதனால தான் மாடு வருவாய் தோட்ட செலவுகள் எனக்கு சரி பண்ணிக்குது. நேற்றைக்கு வந்து என்னோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் வைஃப் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏங்க இன்னைக்கு வந்து 10 ஃப்ரூட்ஸ் இன்னைக்கு அப்படின்ட்டு. உணவில் காலையில் வந்து 2 ஃப்ரூட் 3 ஃப்ரூட்டோ, வெஜிடபிளில் வந்து 3-4, இது வீட்டுக்கு வந்து வெளியே காய்கறி வாங்கி இன்னைக்கு 4 வருஷம் இருக்குங்க. அதோட பியூட்டி என்னன்னா, சொந்த பந்தம் நட்டு எல்லாருக்கும் காய கொடுத்து அனுப்புகிறோம். அதில் உறவு மேம்படுது பாருங்க, அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் எத்தனை கோடி பணம் கொடுத்தீங்கனாலும் வராது. இதுதான் உலகமோட சிறப்பு, இதுதான் விவசாயத்தோட சிறப்பு. நாங்கள் 10 லட்சம் மரம் நட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆய்வு பண்ணோம். எதுக்காக அந்த ஆய்வு பண்ணோம்னா, நான் சொல்கிறேன் 10 லட்சம் மரம் நட்டேன்னு, எப்படி நம்புறது? இதுக்கு வந்து வாலண்டரி செய்கிறதெல்லாம் இலவசமாக சேவையாக பண்ணோம், எந்த கவர்மெண்ட் பாடியும் கேள்வி கேட்கறதில்ல. இருந்தாலும் நம்ம மனசாட்சி. கோயம்புத்தூரில் சித்தார்த் ஃபவுண்டேஷன் சொல்லி, இங்கே டாக்டர் சலீம் அலி ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்த டாக்டர் பிரமோத் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவர் தான். டாக்டர் பிரமோத் வந்து ஒரு 6 மாதம் அவங்களோட ஒரு 10 மெம்பர் டீமை கொண்டு ஸ்டடி பண்ணி அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தார். அந்த ஆய்வறிக்கை இங்கே கொண்டு வந்திருக்கேன், இன்னைக்கு மேடையில் கொடுக்க போகிறேன். நாங்கள் வச்சது வந்து 70 ஸ்பீசிஸ் மரம் வச்சோம்.
5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ஆராய்ச்சியில 170 ஸ்பீசிஸ் அங்க இருந்துச்சு. அதாவது மரங்கள் மட்டும்தான் நாங்க வச்சோம். அதுக்கப்புறம் வந்து அதுல ஷ்ரப்ஸு, கிரீப்பர்ஸு, புஷ்ஷு எல்லாம் சேர்த்து அவங்க கணக்கெடுத்தது 170. இதுதாங்க இயற்கை. நம்ம வந்து வனிதாக்கா அடிக்கடி சொல்லுவாங்க, இயற்கையை நோக்கி ஒரு படி நாம் வச்சால் அப்படின்னு சொல்லிட்டு கண்கூட பார்த்தோம். 70 நட்டதுக்கு 170 வந்தது. அது மட்டுமா வந்தது, எங்க பேர்ட்ஸ் கவுண்ட் வந்து 79 பறவைகள் ரெக்கார்டு பண்ணாங்க. அதுல 3 பறவைகள் டென்ஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கிற பறவைகள். அவங்க எதுக்கு வந்தாங்கன்னா, ஒரு தோட்டத்துல சந்தனம் வச்சிருந்தோம். அந்த சந்தன பழத்தோட சுவைக்குன்னு ஒரு 3 பறவைகள் வந்து இருந்துச்சு. இந்த ஆராய்ச்சிக்கு அப்புறம் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, பறவையிலையும் வந்து வெஜிடேரியன், அதுலேயும் நான் வெஜிடேரியன், அதுலேயும் வந்து செத்ததை சாப்பிட்றது, வேட்டையாடி சாப்பிட்றது, தேன் மட்டும் சாப்பிட்றது, தானியம் மட்டும் சாப்பிட்றது, இது மாதிரி அதுக்குள்ள எவ்வளவு வகைகள் இருக்குன்னு நீங்க அந்த இயற்கைக்குள்ள போயிட்டா எல்லையே இல்லை. அது டீப்பா போக போக 41 வகை சிலந்தி இந்த வனத்துக்குள் திருப்பூரோட காடுகள் தோட்டங்கள்ல ரெக்கார்ட் ஆச்சுங்க. ஏன் சிலந்தி பத்தி சொல்றேன்னா, சிலந்தி தான் வந்து த ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்றாங்க. ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கினவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சர்டிஃபிகேட்டுக்கு இன்ஸ்பெக்ஷன் வர்றவங்க வந்து சிலந்தி எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது தான் டிக் அடிச்சுட்டே வருவாங்க. எஸ், இவங்க வந்து மருந்துன்னு நம்ம விஷம்னு யூஸ் பண்ணிட்டா முதல்ல இருக்கிறது சிலந்தி தானா. எங்க மாவட்டத்தில் வந்து 41 வகை சிலந்தி இருக்கு. இந்த முதல் 5 வருஷத்துல நாங்க வச்ச மரங்கள் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை பிரிச்சு எடுத்ததுன்னா 7377 டன் கார்பன் டை ஆக்சைடை பிரிச்சிருக்கு. அதுல வந்து ஒரு 4000 டன் வந்து பயோமாஸா மாறிடுச்சு. பயோமாஸ்ன்றது மரம், வுட்டு. ஸோ 4000 டன் வுட்டு. அப்போ மிச்சம் 3000 என்னாச்சு, 3000 O2வா மாறிடுச்சு. CO2வில் வந்து சி வந்து பிகம்ஸ் ட்ரீ, அந்த O2 வந்து ஆக்சிஜன். 3000 டன் ஆக்சிஜனை நாங்கள் வச்ச மரங்கள் உருவாக்குச்சு. கோவிட் காலத்தில் ஆக்சிஜனோட விலை என்னன்னு நமக்கெல்லாம் நல்லா தெரியும். ஸோ ஒரு 3000 டன் வந்து இந்த மரங்கள் உருவாக்குச்சு. மரம் வளர வளர இது வந்து நீ 8000 ஆகும், 30,000 டன் ஆகும். அதை வெட்டாமல் இருந்தால் சரி, அல்லது வெட்டினா உடனடியாக அடுத்த மரம் வச்சுட்டா சரி அப்படிங்கிற ஒரு புரிதலோடு நகர்ந்துட்டு இருக்கோம். கோவை நீங்கன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நாங்கள் திருப்பூர் இப்போ தனி குடித்தனம் 2009 தான் போனோம். அது வரைக்கும் நாங்களும் கோவை தான். நம்ம வந்து ஒரு வரம் வாங்கினவங்க நம்ம. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட அடியில், மேற்கு தொடர்ச்சி அன்னையோட மடியில் தாலாட்டு பாடி வச்ச இடத்துல இருக்கோம். டிஎன்ஏயு என்ன அழகான ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு 100 ஆண்டு கடந்த யூனிவர்சிட்டி கோவையில் இருக்குது. எஃப்சிஆர்ஐ, அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து ஃபாரஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு காலேஜ் மேட்டுப்பாளையம், அதுவும் கோவை மாவட்டத்தில். அந்த முனைவர்கள் இங்கே வந்திருக்காங்க. கோவை மாவட்டம் அவ்வளவு பிளஸ்ஸிங் நமக்கு. இவங்களெல்லாம் வந்து என்னோட பார்வையில் இந்த அறிஞர்கள் முனைவர்களோட ஞானத்தை கோவை மக்கள், திருப்பூர் மக்கள் 10% கூட யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறது தான் என்னோட புரிதல். நான் சொல்றது தவறாக கூட இருக்கலாம், ஆனால் அவ்வளவு ஞானம் அங்கே கொட்டி கிடக்கு. பட் வந்து அவங்க கொடுக்கறது லெக்சராகவே போயிடுது. நம்ம கொஞ்ச நேரம் கேட்டு குறிப்பெடுத்துட்டு போயிடுறோம். நம்ம போனோன்னு ஆஃபீஸில் நம்மளோட வேலைகள், நம்மளோட ப்ரெஷர், நம்மளோட ப்ரியாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகுது. திருப்பவும் அடுத்த வருஷம் வந்து அதே மீட்டிங், திருப்பி அதே லெக்சர். இதை தாண்டி இது மாதிரி உளவேத்தலை மாதிரி இன்னும் கொஞ்சம் களப்பணியில் இறங்கும்போது ரிசல்ட் நல்லா வரும் அப்படிங்கிறது வந்து வனத்துக்குள் திருப்பூரோட அனுபவம். அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்னவங்க எதை சொல்கிறாங்கன்னா, மரம் வளர்ப்பு கூட அதுக்குள்ள ஊடு பயிராக வந்து இப்போ மணிசுந்தரம் என்ன பண்ணுற மாதிரி வாழையோ இல்லை வேறு செடிகளோ, அதுக்குள்ள அனிமல்ஸ். என்னோட அனுபவம் வந்து இந்த அனிமல்ஸ் சின்னதாக இருக்கிற வரைக்கும் காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி. அனிமல் பெருசாக வந்து மேனேஜ்மெண்ட் ஈஸி. ஏன்னா கோழி ஒரு 150 கோழி வளர்த்தணும். ஒரு 2-2.5 வருஷம் முன்னாடி வெள்ளைக்கழிசல் நாங்கள் சரிப்பா என்ன வைத்தியம் பண்ணோம் பார்த்து பண்ணுன்னு சொன்னோம். பட் வந்து அதில் அது எந்தப்பு. நான் வந்து புண்ணியமூர்த்தி சார்ட்ட கேளு, அவர் சொன்ன வைத்தியத்தை மட்டும் பண்ணு, டாக்டரை கூப்பிடாதன்னு 2 நாள் கழிச்சு 150 கோழியும் காலி. சரி பண்ணை இழுத்து மூடுன்னு சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு. இது ஆடு என்ன பண்ணுச்சு, போய் அது இந்த ஆட்டுக்கு வந்து இந்த செம்மரத்தோட பார்க், அதனோட தண்டு ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு. இந்த ஆடு போய் இருந்த செம்மரத்தை வந்து அந்த தோல்பட்டையை பூரா உரிச்சு சாப்பிட்டுருச்சு. ஒரு 15 நாள் கழிச்சு போய் பார்த்தா எல்லாம் செம்மரம் பூரா ஒரு டைப்பாக நிற்குது. நல்லி எலும்பு தான் தெரிஞ்சிச்சு. சரி ஆட்டை பூரா வித்துருது, வேலைக்கு ஆகாதுன்னு.
அதுக்கப்புறம் வந்து இந்த ஆட்டை வந்து சாயந்தரம் ஆனா எண்றது வேற பிரச்சனை. 150 உருப்படி வச்சிருந்தீங்கன்னா 2 காணோம்னா, இது நம்மால் பிரியாணி போட்டானா, வித்து போட்டானா, நிஜமாவே அந்த ஆடு வெளியே ஓடி போச்சா, இது பெரிய தலைவலி மேனேஜ் பண்றது. அதுலேருந்து தான் மாட்டுக்கு வந்தோம். மாடு நிம்மதியா தொல்லை இல்லாம இருக்குன்றத சொல்லிட்டோம். இந்த விவசாயிக்கு வந்து இன்னைக்கு கரண்டா இன்னைக்கு வந்து லைவா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. பஞ்சு வேலை வந்து 12,000 ரூபா வரைக்கும் போச்சுன்னு சொல்லி நம்ம ஃபார்மர் நிறைய பஞ்சு போட்டாங்க. நேற்று வந்து ஆத்தூர் பகுதியிலலாம் வந்து எல்லாம் ரோடு மறியல் போராட்டம். ஏன்னா இப்போ வந்து 4,000 ரூபாய்க்கு தான் வந்து சொசைட்டியில் எடுக்கிறாங்க. நம்மால் நிறையா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் பருத்தி போட்டிருக்காங்க. நம்மால் வேலை போயிடுச்சு. அரே மாதம் இதுதான் தக்காளியில் இதுதான் வெங்காயத்தில் இதுதான். நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டு கிட்ட கேட்டேன். எங்களுக்கெல்லாம் சிஎஸ்ஆர் ஃபண்ட் இருக்கு, வானத்துக்குள் திருப்பூருக்கு கெஞ்சுற மாதிரி வந்து இன்னும் 4 பேர்கிட்ட கெஞ்சினா ஒரு 2 கோடி 3 கோடி ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் போட்டுறோம். எங்கள் திருப்பூர் விவசாயி விளைவிக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம், விலை வரும்போது விற்கட்டும், அவங்களுக்கு ஒரு ரொம்ப நாமினல் வாடகை என்ன முடியுமோ நாமிக்காவாசி பேருக்காக பண்ணிக்கலான்னு. அப்போ தான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது, டிராபிக்கல் கிராப்ஸ் ஆர் நாட் ஐடியல் ஃபார் கோல்ட் ஸ்டோரேஜ்னு. இத்தனை நாள் எனக்கு அது தெரியல. ஸோ அவர் சொன்னது ஒரு சிம்பிளான புரிதலுக்கு, எதெல்லாம் மலையில் விளையுதோ, ஆப்பிள் கேரட்டு இதெல்லாம் அங்கே விளையுதோ அதெல்லாம் வந்து கோல்ட் ஸ்டோரேஜுக்கு ஃபிட் ஃபார் ஸ்டோரிங் ஃபார் இயர்ஸ். ஒரு வருஷம் ஆப்பிளை வச்சுருக்கலாம், கோல்ட் ஸ்டோரேஜில் ஒன்றும் ஆகாது. சார் தக்காளி அதிகபட்சம் 3 வாரம். ஏன்னா நம்ம டிராபிக்கல் காய்கறிகள் எல்லாம் வந்து ரெஸ்பிரேஷன் அதிகமாக இருக்கும்னாரு. ரெஸ்பிரேஷன் சார் அப்படின்னு என்ன, மூச்சுடுமா? காய்கறிகள் வந்து மூச்சுடுமா? மூச்சு விடும் சார், அதுவும் ஆக்சிஜன் வெளியே வராது, கார்பன் வெளியிடும்னார். இது ஆச்சரியம். ஏங்க செடியா இருக்கும்போது அது ஆக்சிஜனை வெளியிடுதுன்றோம், அந்த கத்திரிக்காயை வெட்டிட்டு அது எப்படி கார்பனை வெளியிடும்? அப்படித்தான் இயற்கை படைச்சிருக்கு. அதனால இந்த டிராபிக்கல் கிராப்ஸ் எல்லாம் வந்து அதிக கார்பனை வெளியிடுறதுனால, இந்த ரெஸ்பிரேஷன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா எவ்வளவு நாள் லைஃப் இருக்குமோ அவ்வளவு லைஃப் தான் கோல்ட் ஸ்டோரேஜில் இருக்கும். சரி, என்னதாங்க தீர்வு? இந்த விவசாயிகள் படுற கஷ்டம் வந்து கண்ணில் பார்க்க சைக்கிள். ஏன்னா நம்மளும் விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம். நம்ம தாத்தா நம்ம அப்பா தொழிலுக்கு வந்துட்டார், இன்னும் சித்தப்பா விவசாயத்தான் பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன வழின்னா, நீங்கள் மார்க்கெட்டிங்கையும் ப்ரொடக்ஷனையும் லிங்க் பண்ணாமல் இதுக்கு தீர்வு இல்லை. நீங்கள் வந்து இப்போ கோவை மாதிரி ஒரு நகரில் எவ்வளவு அப்பார்ட்மெண்ட், எவ்வளவு வீடு, எவ்வளவு வில்லா, எவ்வளவு பங்களா, தினமும் காய் வேணும் தான். அப்போ என்ன தேவைன்னு பார்த்து இந்த கிராப் எல்லாம் வந்து 90 to 120 டேஸ் தான். எனி வெஜிடபிள் கிராப் வந்து 90 to 120 டேஸ் ஒரு மேப்பிங் பண்ணி பண்ணினால் ஒழிய நீங்கள் சொல்கிற ப்ராப்ளத்துக்கு தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து அடுத்த கட்டமாக இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ப்ரொசீஜர் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் முதல்ல செஞ்சீங்கன்னா நாங்கள் ஈஸியாக உங்களை பின்னாடி காப்பி அடிச்சுக்குவோம் திருப்பூரில். அதையும் ஒரு கோரிக்கையை வந்து பாலசுந்தரம் ஐயா கிட்ட வைக்கிறேன். ஏன்னா அது ஒன்று தான் தீர்வுங்க. ஃபார்மர்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறத கன்சியூமர்ஸ் வந்து வாங்கிக்கணும். மார்க்கெட் ரேட்டு, பட் மார்க்கெட் ரேட் ப்ரீடிஃபைன் பண்ணிட்டோம்னா டென்ஷனே இல்லை. என்னோட நண்பர் ஒருத்தர் இங்கே வந்து ஆர்கானிக் ஷாப் கோயம்புத்தூரில் 7 ஆர்கானிக் ஷாப் ஆரம்பித்தார். ஓம் பசுமை அங்காடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பேப்பர்லலாம் நிறைய விளம்பரம் கொடுத்தார். 2 நாள் முன்னாடி அலுவலகம் ஒரு வேலையை வந்தார். பேசிட்டு இருந்தப்போ கேட்டேன், அண்ணா கடையெல்லாம் எப்படின்னா போகுது? ஆனால் கோவை கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டானா திருப்பூர் வந்து நல்லா போயிட்டுருக்கு. நான் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இல்லைனா சேல்ஸ் இல்லை. அப்போது இயற்கையாக ஒரு விதத்தில் விலையை வச்சு இயற்கையாக ஒரு ரீசனபிளான ப்ரைஸுக்கு கொடுத்தாலும் கன்சியூமர் இல்லை. என்ன காரணம்னா அந்த நேரத்தில் கெமிக்கல் ஃபார்மிங்கில் வர்ற ப்ராடியூஸ் விலை கம்மியாக இருந்துச்சு, அதனால் போச்சுன்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி நிறைய கதைகள். அந்த மருந்தில்லா காய் மருந்தில்லா தானியம்னு வந்து கடை போட்ட 50% மேலே ஃபெயில்யூர் ஆகி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை ரிவைவ் பண்ண முடிஞ்சால் நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கலாம்ங்கிற ஒரு பாயிண்ட்டையும் இந்த இடத்துல கவனத்துக்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கேன். ஒரு ட்ரையலுக்கு பாலிஹவுஸ் பண்ணோம். பாலிஹவுஸில் வந்து தொந்தரவு இல்லாமல், ஏன்னா பூச்சியெல்லாம் வர்றதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு சுலபமான வழி பாலிஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு 22,000 ஸ்கொயர் ஃபீட் பாலிஹவுஸ் பண்ணோம் 2 வருஷம் முன்னாடி. ஸோ அதில் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிராப்ஸ்ன்னு பார்த்தா வெள்ளரி தொந்தரவே இல்லாமல் வருதுங்க, காலிஃப்ளவர் நல்லா வருது,
முட்டைக்கோஸ் நல்லா வருது. அதுலேயும் அந்த முட்டைக்கோஸ் கலர், இந்த ரெட் கலர் முட்டைக்கோஸ் நல்லா வருது. தென் கேப்சிகம் நல்லா வருது. பாலி ஹவுஸும் நிச்சயமாக நீங்கள் உங்களோட அஜெண்டாவில் சேர்த்தலாம். அதாவது 2 ஆள் இருந்தால் ஒரு 10-12 கிராப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போதுங்க. அவங்களே ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக அது பண்ண முடியுது. நிச்சயமாக உங்களோட அஜெண்டாவில் பாலி ஹவுஸ் ட்ரைனிங்கும் நீங்கள் எடுத்துக்கணுன்றத ஒரு கோரிக்கையை வச்சுட்டு, இப்போது கடைசியாக ஒரு 12 ஏக்கர் ஒரு 50 வெரைட்டி மூங்கல் பூங்கா இப்போது பண்ணிகிட்டு இருக்கோம். அக்டோபர் 2019 வந்து இவங்க IFGDB கோயம்புத்தூரோட இணைஞ்சு திருப்பூர் கார்பரேஷன் லேண்டில். ஸோ இந்த அக்டோபரில் இனாகிரேஷன் வருது. ஒரு இடத்துல வந்து 50 வகையான மூங்கல்ங்கிறது வந்து அது டெமான்ஸ்ட்ரேஷன், அது நாலேஜுக்காகவும் பொதுமக்களோட பூங்கா பயன்பாட்டுக்காகவும். அதனால் அந்த திறப்பு விழாவுக்கு உங்கள் எல்லாரையும் அழைக்கிறேன். நிச்சயமாக வந்து அது கற்றுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நாங்கள் வந்து கொஞ்சோண்டு ரிசோர்ஸை வச்சு கொஞ்சோண்டு நாலேஜ் வச்சு இவ்வளோ பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் கோவையில் வந்து இதை விட நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இது வரைக்கும் நாங்கள் செஞ்ச பணிகள் எல்லாம் எங்களோட யூடியூப்பில் இருக்குது. நேரம் இருக்கும்போது நீங்கள் பார்க்கலாம். vetri.org vetry.org அப்படின்ற யூடியூப்பில் நாங்கள் செஞ்ச பணிகள் நிறைய சக்ஸஸ் பார்த்தோம், கொஞ்சோண்டு ஃபெயிலியூர் பார்த்தோம். ஃபெயிலியூர்ஸை ரெக்கார்டு பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபெயிலியூர்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். கட்டுறது கைமண் அளவு தான். நான் ஒரு சின்ன கொஞ்சோண்டு கற்றுட்டேன், ஒரு இன்னும் கற்றுட்ருக்கிற மாணவன் தான். கட்டுறது கைமண் அளவே. அந்த கைமண் அளவும் இங்கே கற்றுக்கிட்டது தான், சிறுதுளியில் கற்றுக்கிட்டது தான், வனிதாக்கா கிட்ட கற்றுக்கிட்டது தான் அப்படின்றதுக்கு ஒரு நன்றி பாராட்டி, ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நிர்வாகிகள் அனைவருக்கும் வந்து எனது பேரன்பும் நன்றியும் மரியாதையும். வாழ்க வளமுடன்.